டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 45. நம்ம ஜிடி விசஸ் ஆர்சிபிக்குள்ள நடந்த மேட்ச் தான். குஜராத் விசஸ் பெங்களூருக்குள்ள நடந்த மேட்ச். ஆர்சிபி வந்து பிளேயர்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதியானதுக்கு அப்புறம் வந்து ஒரு அவ்வளவுதான் போல, இதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அடிச்சு ஓட விட்டாங்க. இந்த மேட்ச் குஜராத்தை செஞ்சு விட்டாங்க தரமா. அது 2 பேர், கிங் கோலி, வில் ஜாக்சன். அவர் வந்து பயங்கரமா ஒரு வாய்ப்பு குடுங்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேன்ஸ்ல வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனா 2-3 மேட்ச் அடிக்கவே இல்லை அவரு. ஆனா அவர் எப்படி அடிப்பாருங்கிறத வந்து இந்த சீசன்ல இந்த மேட்ச் வந்து குஜராத் ஆப்போசிட்டா பயங்கரமா எல்லாருமே இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டாரா இப்படி அடி வாங்கினீங்கன்ற மாதிரி இருந்தது. தரமான பேட்ஸ்மேனுங்க அவரு. ஒரு பக்கத்துல கோலி பாத்தீங்கன்னா நின்று விளாசிட்டு இருக்கப்ப 31 பால்ல 54 ரன் அடிச்சு ஹாஃப் செஞ்சுரியே வந்திருப்பாரு. யாரு? நம்ம வில் ஜாக்சன். கடைசி ஒரு 10 பால்ல 46 ரன் அடிச்சு ஒரு செஞ்சுரியை வந்து பீட் பண்ணியிருப்பாரு. விராட் கோலியை அப்படியே வாய பழகிற அளவுக்கு வேற லெவல் சம்பவம். அந்த 41 பால் 100 ரன்னு. இந்த கடைசி இந்த 10 பால்ல தான் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுப்பாரு. 31 பால்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி, கடைசி ஒரு 10 பால்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி. என்ன தரமான சம்பவமா இருந்தது. அப்புறம் ஜிடில பாத்தீங்கன்னா வந்து சொல்லியே ஆகணும், சாய் கிஷோர் அண்ட் ஷாருக் கான் இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து நின்று பேட்டிங் விளையாடி ஓரளவு 200 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு போனாங்க. இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் மேட்ச் நம்ம ஆர்சிபிக்கு. ஆர்சிபி வந்து இப்ப என்னதான் தரமா விளையாடிட்டு இருக்காங்க, பட் குவாலிஃபை ஆவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் இருந்தாலும் இத்தனை நாள் வந்து தோத்துருந்த ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த வெற்றி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரும்னு சொல்லலாம். லாஸ்டா விளையாண்ட எஸ்ஆர்ஹெச் மேட்சே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க பெங்களூர்ல சொன்னாங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்த்தோம். நம்ம இப்ப தொடர்ந்து அடுத்த வெற்றியும் வந்து நம்ம ஜிடிக்கு ஆப்போசிட்டா வந்து வின் பண்றாங்க. இதே மாதிரி அப்புறம் இருக்கிற எல்லா மேட்சும் அவங்க விளையாண்டு ஜெயிச்சு ஒரு நெட் ரன்ல வந்து ஒரு சில டாப்ல இருக்க ஒரு டீம்லாம் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 0.1% இருக்கிறதா வந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்லுது. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம், வாய்ப்பு இருந்து வந்தா நல்லாதான் இருக்கும் ஆர்சிபி. பட் ஆனா வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறத வந்து நம்ம ஏற்கக்கூடிய விஷயம் தான். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா வில் ஜாக்சன் தரமான சம்பவம். கிங் கோலி ஆரஞ்சு கேப் வந்து 500 ரன் அடிச்சு எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்காரு. வேற யாருன்னா வந்து அதை ஸ்கோர் பண்ணி யாருன்னா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மேட்ச் இருந்தது. குஜராத் டைட்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க. பட் இருந்தாலும் போன சீசன்ல வந்து ரன்னரப்பா இருந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து கொஞ்சம் குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஒரு 2 மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஐபிஎல் பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிக்டோர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் எழுதிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பாக்குறதுக்கும் உங்கள்கிட்ட பாய். சி யூ. வில் ஜாக்சன் தரமான பேட்டிங்.